பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமீன். என் மகனே, நீ திகைச்சு போகாத. என் மகளே, நீ திகைச்சு போகாத. நான் உனக்கு இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு உதவி செய்வேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறீங்களா? நான் உனக்கு இருக்கிறேன், உதவி செய்ய உங்களை பலப்படுத்துகிறார். சிலர் அதனால் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் செத்து போகிறதே நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கீங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மரணம் என்றைக்குமே பிரச்சனைக்கு முடிவு ஆகாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போதே உங்களை அந்த பிரச்சனைக்குள்ளாக நினைக்கும் அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி உங்களுக்கு உதவி செய்து உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். பிரச்சனை மாறுமா மாறாதுன்னு கலங்கி நிற்கிறீங்களா? அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் கலங்கி நிற்கிறீங்களா? உங்கள் மீது கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை அழகாக நடத்துவார். அதனால் எல்லாமே முடிஞ்சது, அவ்வளவுதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படியெல்லாம் ஒரு காரியமும் இல்லை. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இந்த காரியம் ரொம்ப திகைப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவரிடத்துலேருந்து கட்டாய உதவி வரும். பிரச்சனைகள் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் திகைக்கிற காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதை நீங்களே பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அப்படியே சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் திகைச்சு போய் நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணி எனக்கு உதவி செய்து அற்புதம் செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.